வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 8 இடங்களில் அகழாய்வு பணி துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். எல்லை தாண்டி மீன்பிடித்த விவகாரம். நெடுந்தீவு அருகே தமிழ்நாடு மீனவர்கள் 4 பேர் கைது. மேற்கு வங்கம் கன்சன்ஜங்கா ரயில் விபத்து. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக ஒன்றிய அரசு அறிவிப்பு. ரயில் விபத்திற்கு பாஜக அரசு பொறுப்பு ஏற்க வேண்டும். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வலியுறுத்தல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை. தமிழக வெற்றி கழகம் அறிவிப்பு. வயநாட்டில் ராகுல் காந்தி இல்லாத வெறுமையை உணரவிட மாட்டேன். பிரியங்கா காந்தி பேட்டி. தமிழ்நாட்டில் 8 இடங்களில் நடைபெறவுள்ள அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் 8 இடங்களில் அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் சிவகங்கை மாவட்டம் கீழடி மற்றும் கொந்தகையில் மீண்டும் அகழாய்வு பணி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. கீழடியில் 2015 மத்திய தொல்லியல் துறை சார்பில் வைகை நதிக்கரை நாகரிகம் குறித்த அகழாய்வு பணி துவங்கியது. இந்த ஆய்வில் தாயக்கட்டை, வரி வடிவ எழுத்துக்கள் கொண்ட பானை ஓடுகள், செங்கல் கட்டுமானம் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் கிடைத்தது. அதன்பின் தமிழக தொல்லியல் துறை 6 கட்ட அகழாய்வுகளை நடத்தி முடித்தது. 9ஆம் கட்ட அகழாய்வு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் துவங்கி செப்டம்பர் மாதம் வரை வீரண்ணன் என்பவரது 35 சென்ட் நிலத்தில் நடைபெற்றது. இதில் 14 குழிகள் தோண்டப்பட்டு 453 கண்ணாடி மணிகள், 168 வட்ட சில்லுகள், 4 காதணிகள், 15 செஸ் காயின் உள்ளிட்ட 804 பொருட்கள் கண்டறியப்பட்டன. தொடர்ந்து 10ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் இன்று தொடங்கி செப்டம்பர் மாதம் இறுதி வரை நடைபெற உள்ளது. கீழடியில் 1 ஏக்கர் பரப்பளவில் 12 குழிகள் அமைத்து மற்றும் கொந்தகையில் 7 குழிகள் அமைத்து 10ஆம் கட்ட அகழாய்வு நடைபெற உள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக புதுக்கோட்டையை சேர்ந்த 4 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 14ஆம் தேதி மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை அடுத்து 60 நாட்களுக்கு பிறகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் தமிழக மீனவர்கள் 4 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். நெடுந்தீவு அருகே மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இதனை அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தை சேர்ந்த பார்த்திபன், சாரதி, ராமதாஸ், முரளி ஆகிய 4 மீனவர்களையும் அவர்கள் வைத்திருந்த ஒரு படகையும் சிறைப்பிடித்து காங்கேசன் கடற்படை முகாமில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் தமிழ்நாடு மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்வது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க ரயில் விபத்திற்கு பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த 10 ஆண்டுகளில் ரயில் விபத்துக்கள் அதிகரித்திருப்பதற்கு மோடி அரசின் அலட்சிய போக்கும் தவறான நிர்வாகத்தின் நேரடி விளைவும் காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு இன்றைய விபத்து மற்றொரு உதாரணம் என்று குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி, பொறுப்பான எதிர்க்கட்சி என்ற முறையில் இந்த அப்பட்டமான அலட்சியத்தை எதிர்த்து தொடர்ந்து கேள்வி எழுப்பி மோடி அரசு இதற்கு பொறுப்பேற்க வைப்போம் என்று கூறியுள்ளார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இங்கிலாந்தில் பயிற்சி முடித்த 25 மாணவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவ மாணவியரின் தனித்திறன்களை கண்டறிந்து அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது லண்டனின் நியூ கேஸ்டல் தூர்ஹாம் பல்கலைக்கழகத்தில் 1 வார திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பிரிட்டிஷ் கவுன்சிலுடன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் இணைந்து செயற்கை நுண்ணறிவு, தரவு அறிவியல் ஆகிய பயிற்சிகளுக்கு
தமிழ்நாட்டில் உள்ள 15 பொறியியல் மற்றும் 10 அறிவியல் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதற்காக கல்லூரிகள் மூலம் மாணவர்களிடம் இருந்து விண்ணப்பங்களை திறன் மேம்பாட்டு கழகம் பெற்றது. அப்போது பல்வேறு சிறப்பு பயிற்சிகள் பெற்ற 1267 மாணவ மாணவியர் விண்ணப்பித்துள்ளனர். அவர்களுக்கு பல திறனாய்வு தேர்வுகளை நடத்தி அதில் 100 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். அதன் பின்னர் அந்த 100 பேருக்கும் ஆன்லைன் மூலம் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. அதில் சிறப்பாக செயல்பட்ட 25 மாணவ மாணவியர் லண்டன் செல்ல தேர்வு செய்யப்பட்டனர். இந்நிலையில் இங்கிலாந்தில் பயிற்சி முடித்த 25 மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சர்வதேச நிறுவனங்களில் வேலை கிடைக்க வாய்ப்பு எனவும் மாணவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். வயநாட்டில் ராகுல் காந்தி இல்லாத வெறுமையை உணரவிட மாட்டேன் என பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் அவரது இல்லத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி ராஜினாமா செய்வதாகவும் ரெபரேலியில் எம்பியாக தொடர்வதாகவும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வயநாட்டில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிரியங்கா காந்தி வயநாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் தான் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தை தொடர்ந்து முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி வயநாடு மற்றும் ரெபரேலி தொகுதிகளுடன் தனக்கு உணர்வு பூர்வமான தொடர்பு உள்ளதாக தெரிவித்தார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளாக வயநாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததாகவும் வயநாடு மக்கள் தன்னுடன் நின்று மிகவும் கடினமான நேரத்தில் போராடும் ஆற்றலை தனக்கு அளித்ததாகவும் தெரிவித்தார். இந்தியா வந்துள்ள அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவனை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். பிரதமர் மோடியை ஜேக் சல்லிவன் தலைமையிலான குழுவினர் சந்தித்து பேசினர். இது பற்றி பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சல்லிவன் தன்னை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார். உலக நன்மைக்காக இந்தியா அமெரிக்கா விரிவான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே முக்கியமான தொழில்நுட்பங்கள், பாதுகாப்பு, குறைக்கடத்தி, மேம்பட்ட தொலைத்தொடர்பு, செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம், உயிரி தொழில்நுட்பம் மற்றும் சுத்தமான ஆற்றல் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த ஆலோசிக்கப்பட்டதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலே எங்கள் இலக்கு. இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்படும் உள்ளாட்சி தேர்தல் உள்ளிட்ட எதிலும் தவேக போட்டியிடாது என தமிழக வெற்றி கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வெளியிட்ட கட்சி தொடக்க அறிவிப்பிற்கான முதல் அறிக்கையிலேயே எங்கள் கழகத்தின் அரசியல் நிலைப்பாடு குறித்து தெளிவாக குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே இடைப்பட்ட காலத்தில் நடத்தப்படும் உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது என்பதை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் வருகிற ஜூலை 10ஆம் தேதி நடைபெற உள்ள விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது என்றும் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் அறிவுறுத்தலின் பேரில் தெரிவித்துக் கொள்வதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணியின் முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்துள்ளார். இது தொடர்பாக அவரது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள கௌதம் கம்பீர், அண்மையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததாகவும், உள்துறை அமைச்சராக பதவி வகிக்கும் அமித்ஷா இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திர தன்மையை மேலும் வலுப்படுத்துவார் என தான் நம்புவதாகவும் பதிவிட்டுள்ளார். மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து செஞ்சி மஸ்தான் விடுவிக்கப்பட்ட நிலையில் தற்போது விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக அவை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். சமீபத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளராக பணியாற்றி வந்த செஞ்சி மஸ்தான் அந்த பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு அவருக்கு பதிலாக திண்டிவனம் ஜெயபுரம் பகுதியை சேர்ந்த சேகர் என்பவர் அப்பதவியில் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக அவை தலைவராக தற்போது நியமிக்கப்பட்டுள்ளார்.
இது குறித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், விழுப்புரம் வடக்கு மாவட்ட அவைத்தலைவர் பொறுப்பிற்கு செஞ்சி எஸ் மஸ்தான் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்திருந்த காரணத்தால் அவரது மனு ஏற்கப்பட்டு விழுப்புரம் வடக்கு மாவட்ட அவைத்தலைவராக செஞ்சி எஸ் மஸ்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. மேற்கு மாநிலம் டார்ஜிலிங் அருகே கஞ்சன்ஜங்கா விரைவு பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்துக்குள்ளான பகுதியில் ரயில் விபத்துக்களை தவிர்க்க பொருத்தப்படும் குவாட்ச் கருவி இல்லை என ரயில்வே தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிக்னலை கவனிக்காமல் சரக்கு ரயில் ஓட்டுநர் சென்றதே விபத்துக்கான காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த கோர விபத்தில் கஞ்சன்ஜங்கா விரைவு ரயிலில் பயணித்த 15 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 60க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். ரயில் விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ரயில் விபத்து குறித்து பயணிகள் தெரிந்து கொள்ள ரயில்வே அதிகாரிகள் சிறப்பு உதவி எண்களை வெளியிட்டுள்ளனர். அகர்தலா, சியல்டா பகுதிகளில் உள்ள ரயில் நிலையங்களில் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ரயில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஒன்றிய அரசு தரப்பில் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், படுகாயம் அடைந்தவர்களுக்கு 2,50,000 ரூபாயும், லேசான காயங்களுடன் உயிர் தப்பியவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. 78.67 கோடி மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தினை அரசு செயல்படுத்தும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேளாண் உற்பத்தியை பெருக்கி உழவர் பெருமக்களின் நல்வாழ்வில் வளமை ஏற்படுத்திட பல முன்னோக்கு திட்டங்களை கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உணவு உற்பத்தியை பெருக்கவும், உழவர் பெருமக்களின் வருமானத்தை அதிகமாக ஈட்டவும், வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் தொலைநோக்கு திட்டங்களை இந்த அரசு அறிவித்து செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். எதிர்பாராத சூழ்நிலைகளால் பருவமழை காலந்தாழ்த்தி இருப்பதால் இந்த ஆண்டு 2024 மேட்டூர் அணையில் போதிய நீர் இல்லாததால் டெல்டா சாகுபடிக்கு நீரை திறந்துவிட கால தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும், இது மிகுந்த மனவேதனையை தந்தாலும் வேளாண்மை மக்களின் நலனை முன்னிறுத்தி அவர்களின் நல்வாழ்வை மேம்படுத்தவும், குறுவை சாகுபடியாளர்களின் எதிர்பார்ப்பை கருத்தில் கொண்டும் டெல்டா விவசாயிகளை காக்கும் விதமாக 78.67 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை சாகுபடி தொகுப்பை உழவர் நலன் கருதி கீழ்கண்டவாறு அறிவிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலம் டெல்டா மாவட்டங்களில் வேளாண் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் 24,50,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கிடவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசு நிதியில் இருந்து நிதி பெற்றும் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்தும் 78.67 கோடி மதிப்பீட்டில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தினை இவ்வரசு செயல்படுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 16 வயது சிறுவனை காவலர்கள் தாக்கியதில் கால் எலும்பு 3 துண்டுகளாக முறிந்த நிலையில் நஷ்ட ஈடு கேட்டு அவரது தாய் தொடர்ந்த வழக்கில் இழப்பீடு வழங்குவதுதான் நீதி என்று மதுரை உயர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. திருச்சியை சேர்ந்த விஜயா என்பவர் தொடர்ந்த வழக்கில் கடந்த 2016 தனது மகன் பிரசாந்திற்கு 16 வயதாக இருந்தபோது டீ கடையில் தன் மகன் டீ குடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் எந்த காரணமும் இல்லாமல் பொன்மலை காவல் நிலையத்தில் பணியாற்றிய காவலர் ஒருவர் பிரசாந்தை லத்தியால் தாக்கியதில் தன் மகனுக்கு கால் எலும்பு 3 துண்டுகளாக உடைந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தன் மகனுக்கு சிகிச்சைக்காக பல லட்சம் ரூபாய் செலவான நிலையில் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரியிருந்தார். வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் மகனுக்கு இழப்பீடு வழங்குவதுதான் நீதி என்று தெரிவித்த நீதிபதி 3 லட்சம் ரூபாயை இழப்பீடாக மனுதாரர் தரப்பிற்கு 2 மாதங்களில் வழங்க வேண்டும் என அதிரடி உத்தரவு பிறப்பித்தார்.
வழக்கறிஞர் கௌதமன் படுகொலையை கண்டித்து தென்காசியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் கௌதமன் கடந்த வாரம் மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். அதனை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து இன்று தென்காசியில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர்கள் சிவக்குமார் மாடக்கண்ணு முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தென்காசி மாவட்டத்தில் நடைபெறும் கனிம வள கொள்கையை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் வழக்கறிஞர்கள் வலியுறுத்தினர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஸ்ரீ கெங்கையம்மன் திருக்கோவிலில் 95ஆம் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ பச்சையம்மன் கோவிலில் இருந்து அம்மன் சிரசுக்கு பூஜைகள் நடத்தப்பட்டு கெங்கையம்மனை புஷ்ப பல்லக்கில் சுமந்தபடி அம்மன் சிரசு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளக்கிணறு பகுதியில் முட்டைகளை ஏற்றி சென்ற லாரி மீது அரசு பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லட்சக்கணக்கான முட்டைகள் சேதமடைந்து சாலை எங்கும் சிதறியது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அதனை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் வண்டலூர் மீஞ்சூர் சாலையில் செங்குன்றம் அருகே ஆட்டோக்கள் ரேஸில் ஈடுபட்ட போது விபத்து ஏற்பட்டு 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் இதனை வேடிக்கை பார்ப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 உயிரிழந்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நவல்பூர் பகுதியில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினம் மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் குறித்த பதாகைகள் மற்றும் தேசிய கொடியை ஏந்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். சென்னை மேடவாக்கம் மாம்பாக்கம் பிரதான சாலை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற ஐடி ஊழியர் மீது சிமெண்ட் கலவை லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஊழியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் விபத்தில் உயிரிழந்த நபர் சரவணன் என்பது தெரிய வந்தது. மேலும் இந்த விபத்திற்கு காரணமான லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு தனியார் தங்கும் விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னரே தீயை அணைத்தனர். இது விபத்தா அல்லது யாரேனும் செய்திருப்பார்களா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலை அருகே கொண்டை ஊசி வளைவு தடுப்பு சுவர் மீது டெம்போ டிராவலர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 13 பேர் படுகாயமடைந்த நிலையில் 12 பேரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். சென்னை வேளச்சேரி மருதுபாண்டியர் சாலை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு சந்திப்பில் உள்ள மின்மாற்றி திடீரென வெடித்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் மின் இணைப்பை துண்டித்துள்ளனர். அதன் பின் மின்வாரிய ஊழியர்கள் அதனை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் ஒரு நாள் முழுவதும் மின்சாரம் நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஸ்பிராட்லி தீவு அருகே சீன கப்பலும் பிலிப்பைன்ஸ் கப்பலும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. தென் சீன கடற்பகுதியில் ஸ்பிராட்லி தீவு அருகே சீனாவின் கப்பலும் பிலிப்பைன்ஸுக்கு சொந்தமான வணிக கப்பலும் நேற்று ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டதாக சீனாவின் கடலோர காவல் படை தெரிவித்துள்ளது. இரு நாட்டு கப்பல்களும் மோதி கொண்டதற்கு பிலிப்பைன்ஸ் தான் காரணம் என சீன கடலோர காவல் படை தெரிவித்துள்ளது. மேலும் சீனாவின் குற்றச்சாட்டை பிலிப்பைன்ஸ் ராணுவம் மறுத்துவிட்டதாகவும் பிலிப்பைன்ஸின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்குள் சீனா கப்பல்கள் சட்டவிரோதமாக நுழைவதுதான் இந்த மோதலுக்கு காரணம் என்றும் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள்.
தமிழ்நாட்டில் 8 இடங்களில் அகழாய்வு பணி துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எல்லை தாண்டி மீன்பிடித்த விவகாரம் நெடுந்தீவு அருகே தமிழ்நாடு மீனவர்கள் 4 பேர் கைது. மேற்கு வங்கம் கன்சன்ஜங்கா ரயில் விபத்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக ஒன்றிய அரசு அறிவிப்பு. ரயில் விபத்திற்கு பாஜக அரசு பொறுப்பு ஏற்க வேண்டும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வலியுறுத்தல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை தமிழக வெற்றி கழகம் அறிவிப்பு. வயநாட்டில் ராகுல் காந்தி இல்லாத வெறுமையை உணரவிட மாட்டேன் பிரியங்கா காந்தி பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.